வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னா ஸ்ரீவாரு மோட்டார்ஸ் முன்னாடி தான் வந்து நின்றுட்டுருக்கோம். அதாவது வந்து எஸ்பிஎம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கோயம்புத்தூரை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான். கோயம்புத்தூரில் தான் நம்ம வந்து நிற்கிறோம். அவங்களுடைய முதல் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரானா அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் ப்ராடக்ட்டு. ஸோ அந்த பைக்கில் தான் நான் வந்து உட்காந்துருக்கேன். இந்த பிரானாவில் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியண்ட் மட்டும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இந்த பைக் வந்து பார்ப்பதற்கு வந்து ஒரு கவாசாகி பைக் மாதிரி வந்து இருக்கும் தோற்றமைப்பில் பார்த்தா. ஆனால் வந்து அது வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ அந்த பைக்குடைய தோற்றம் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக வந்து இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து யாரெல்லாம் வந்து வாங்கலாம், என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது, ஃபினான்ஸ் வந்து கொடுக்குறாங்களா, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து வாங்கலாம், தமிழ்நாட்டை தாண்டி எங்கே வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த இவங்களுடைய ஷோரூம் செட்டப்பே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. பொதுவாக இந்தியாவில் வந்து ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் தான் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்துருக்கும். மற்ற ஷோரூம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து கிளாஸ் தான் போட்டிருப்பாங்க. உள்ளே என்ன வெஹிக்கிள் நிற்கிது, என்ன பைக்கு நிற்கிது அப்படிங்கிறத நம்ம ரோட்டில் போகும்போதே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவாரு மோட்டார்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தியேட்டர் செட்டப் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள பைக் எந்த மாதிரி நிற்கிது, எத்தனை கலர்ஸில் நிற்கிது அப்படிங்கிற எதுவுமே வெளில தெரியாது. ஒரு தியேட்டருக்குள்ளே நம்ம போனோம்னா என்ன ஃபீல் வருமோ அதே ஃபீல் தான் வந்து இவங்க ஷோரூம்குள்ளே போனாலும் நமக்கு வந்து வருது. ஸோ உள்ளே எப்படி வச்சுருக்காங்க, இந்த பைக் பற்றி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவங்க ஷோரூம் மட்டும் தான் வந்து நிற்கிறோம். ஜஸ்ட்டு வெளியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனர் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் இருக்குது. உள்ளே தான் தியேட்டர் ஃபீல்னு சொல்கிறாங்க. வெளியில் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு வீடு மாதிரி தான் வந்து இருக்குது. ஷோரூம் மாதிரியே வந்து தெரில, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு தேட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் தான் வருது. லைட்டிங்காக இருக்கட்டும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைட் தீமாக இருக்கட்டும், உள்ளே பைக்கை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த பைக் வாங்க நம்ம வரோம் அப்படின்னாலே வந்து ஒரு டூர் போகிற மாதிரி, ஒரு வீக்கெண்டில் வந்து ஒரு தேட்டருக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுக்குது. இன்னும் இந்த பைக்கில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதை இனிமேல் நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். இந்த எஸ்பிஎம் மோட்டார்ஸுடைய ஃபவுண்டர் பார்த்திங்க அப்படின்னா மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா டெஸ்லாவில் வந்து இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணவர். 2012 பார்த்திங்க அப்படின்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குவைட் பண்ணிட்டு ஜாப் வந்து குவைட் பண்ணிட்டு ஒரு 8 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பைக் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு 2020 தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க. 2020 வந்து டெஸ்ட் ட்ரைவ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு இந்த கொரோனா பிரச்சனைலாம் வந்துருச்சு. இப்போ 2021 பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஷோரூம் பற்றி சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர் வந்து ஹெட்டு. இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாலையும் வாங்க முடியும். தமிழ்நாட்டிலையும் இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர், கன்னியாகுமரி, மதுரை இந்த மாதிரி இடங்களில் வந்து வாங்க முடியும். மற்ற இடங்களே வந்து கூடிய விரைவில் வந்து கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து 4 டிரைவிங் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டிரைவிங் மோடு வந்து சொல்கிறாங்க. முதல் மோடு பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் மோடு பீன் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ராக்டிஸ் மோடு அப்படிங்கிறப்ப அதிகபட்சமாக வந்து ஒரு 45 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே நம்ம வந்து போக முடியாது. சிட்டிக்குள்ளே வந்து டிரைவிங்னா அந்த ப்ராக்டிஸ் மோடு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து கீழே ரிவர்ஸ் மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 கிலோமீட்டர் வேகத்தில் ரிவர்ஸில் நம்ம வந்து எடுக்கணும். ஒரு டிராஃபிக்கில் எங்கேயோ மாட்டிக்கிட்டோம், ஒரு சந்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீன் ஒன்று போகிறதுக்கு, அதுதான் வந்து ட்ரைவ் மோடு. ட்ரைவ் மோடில் எப்படின்னா அக்ஸலரேஷன் வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதிகபட்ச வேகம் வந்து 123 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போக முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் ஸ்போர்ட் மோடுங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து சீக்கிரமாக இருக்கும். ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தை பார்த்தீங்கன்னா 3.7 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் வந்து ரீச் பண்ணிட முடியும். ஸோ வந்து நம்ம நார்மலாக ஓட்டும் போது ட்ரைவ் மோடு தான் வந்து சேஃபான ஒன்று. சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது வந்து ப்ராக்டிஸ் மோடில் வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பைக்கை நான் வந்து ஓட்டி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரியுது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாலே வந்து நாய்ஸ் வந்து இருக்க சைலன்சர் வந்து பைக்கில் வந்து கிடையாது. அப்போ வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். நார்மலாக ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து ஒருமே தவிர நாய்ஸ் வந்து பெரும்பாலும் இருக்காது. அதுமாதிரி வந்து நம்ம கியர் பைக்கை ஓட்டிட்டு இந்த பைக்கை முதன்முறையாக நம்ம வந்து ஓட்டும்போது கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் இருக்குது. ஏன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து சாவி ஆன் பண்ணிவிட்டு அக்ஸலரேஷன் கொடுத்தீங்கன்னா போதும், அது பாட்டு பைக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகும். நம்ம வந்து கிளச்சை பிடிச்சி கியரை மாற்றிட்டு கொடுப்போம். ஸோ முதல் முறை எடுக்கிறப்ப மட்டும் ஒரு மாதிரி சின்ன ஒரு அன்கம்ஃபர்ட்டாக வந்து இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பைக் வந்து நல்லா வந்து பழகிருச்சு. நல்லா சூப்பராக வந்து போகலாம். அடிக்கடி வந்து கியர் சேஞ்ச் பண்ணுங்கிற பிரச்சனை வந்து இருக்காது.
கிடையாது. ஓட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2 ரைடு நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே வந்து பைக் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுது, நீட்டாக வந்து இருக்குது. அது மாதிரி ஆரம்பத்தில் அந்த பைக்கை வாங்கி ஓட்டுறவங்க வந்து ப்ராக்டிஸ் மோட்லேயே வச்சு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா பழகி ஒரு 10 நாள் வந்து நல்லா ஓட்டி பார்த்து பழகிட்டிங்கன்னா அதன் பிறகு வந்து ட்ரைவ் மோடு, ஸ்போர்ட் மோடுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வந்து ஓட்டுவதற்கு பைக் வந்து நல்லாயிருக்கு. ஃபியூவல் டேங்க் வந்து சும்மா டம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, எதுவும் கிடையாது. ஏரோடைனமிக்ஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நார்மலாக வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து காற்று கிழிச்சிட்டு நம்ம வந்து போகும்போது ஹைவேஸ்லலாம் ஓட்டும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏரோடைனமிக்ஸ்க்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து ஓட்டின அனுபவமும் பார்த்திங்க அப்படின்னா வந்து புதுசாக இருக்குது. நார்மலாக நம்ம இவ்வளோ நாள் வந்து பெட்ரோல் பைக்கில் இருந்துட்டோம். இப்போ எலக்ட்ரிக் வந்து மாறும்போது நல்ல ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஓட்டுறதுக்கும் ஹேண்டிலிங்கும் பார்த்திங்க அப்படின்னா பைக் வந்து நல்லாயிருக்கு. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காம்பி பிரேக்கிங் வந்து கொடுக்குறாங்க. சேம் டைம் வந்து ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து காம்பி பிரேக்கிங் வந்து வருது. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அப்ளை ஆகும். ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் மட்டும் வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகுது. ஸோ அந்த ஒரு செட்டப்பில் வந்து பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. பைக் வந்து ஓட்டி பார்ப்பதற்கு வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ட்ரெண்டியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு அனுபவத்தை வந்து இந்த பைக் வந்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பைக்குடைய 360 டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது முன்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம அக்ரெசிவாக வந்து கொடுத்துருக்காங்க. காம்பாக்டான ஒரு டிசைன் தான், ஹெட்லைட் கவுல் எல்லாமே. ஆனால் வந்து செம்ம ஷார்ப்பாக வந்து இருக்குது. முன்புறத்தில் வந்து டபுள் ஹெட்லைட் வந்து வருது. அதுமாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பாருக்கு போகும்போது இடதுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க்லேருந்து வந்து 2 கனெக்ஷன் வந்து போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டப்போ வந்து காம்பி பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பிரேக் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து அப்ளை ஆகும். இடதுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்கான ஸ்விட்சஸ் வருது, பாஸ் லைட்டுக்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரைடிங் மோடு இடதுபுறத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம கையால் வந்து ரொட்டேட் பண்ணியே பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். அடுத்து வந்து உள்ள இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்னு போகும்போது இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடோமீட்டர் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது, பேட்டரியோடைய சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டைம் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரிப் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஆர்பிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து பேட்டரியுடைய லைஃப், அதாவது இப்போ நம்ம நார்மல் பெட்ரோல் பைக்கில் வந்து சர்வீஸ் இண்டிகேட்டர் காட்டும். அந்த மாதிரி வந்து பேட்டரி வீக்காக இருந்துச்சு அப்படின்னா ரெட் லைட் அலாட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட்டும். இதை தாண்டி வந்து பைக்கினுடைய சீட்டிங் பொசிஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது R15 எப்படி வந்து ஸ்பிளிட் சீட் டைப்பில் வருமோ அதே டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த ஃபியூவல் டேங்க் பார்த்தீங்கன்னா அது வந்து சும்மா ஒரு டம்மி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நம்ம கீயை போட்டாலுமே உள்ளே ஒன்றும் பெருசாக வந்து கிடையாது. உள்ள இருக்க வயரிங்ஸாக வந்து தெரியுது. சரி, எதற்காக அந்த டேங்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ், நம்ம வேகமாக போகும்போது காற்றை கிழிச்சிக்கிட்டு வந்து போகணும். ரெண்டாவது வந்து நம்மளுடைய கால் தொடை பகுதியெலாம் வந்து கொஞ்சம் உள்ள நல்லா கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சார்ஜிங் ஃபெசிலிட்டி வந்துடும். அப்போ சூப்பர் சார்ஜிங் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து டேங்க் சாவியை ஓப்பன் பண்ணுறோம்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பர் சார்ஜருக்கான கிட்டு அதுக்குள்ளே வந்து வர மாதிரி வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து அந்த டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம கால் வைக்கக்கூடிய ஃபுட் ரெஸ்ட் பில்லியனுக்கும் சரி ரைட் பண்ணுறதுங்களுக்கும் சரி அந்த ஃபுட் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பெட்ரோல் பைக்கில் வர மாதிரி ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து லேப்டாப் சார்ஜர் எப்படி இருக்குமோ அந்த செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக் வந்துடுது. அது மாதிரி வந்து பெட்ரோல் பைக்கில் வந்து இன்ஜின் வர இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேட்டரி பேக்கேஜ் வந்து வந்துடுது. ஓவராலாக பார்க்கும்போது வந்து சைட்லையும் பார்த்தீங்கன்னா செம ஷார்ப்பாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது முதல்ல மோட்டார்னு பார்க்கும்போது BLDC மோட்டார் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 4.32 கிலோவாட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. சார்ஜ் ஆகுவதற்கு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 15 நிமிஷம் வந்து டைம் வந்து எடுத்துக்குது. ஆட்டோ கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நைட்டு வந்து நம்ம வந்து சார்ஜ் போட்டு படுத்துட்டோம், ஒரு வேளை தூங்கிட்டோம் அப்படின்னாலுமே பைக்குக்கு வந்து பிரச்சனை வராது. பேட்டரி சார்ஜருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்து வராது. சேசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் டபுள் கிராடல் டியூப் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்து 1413 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் வித்து வந்து 770 mm. ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா 2090 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 145 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம வந்து போகணும். இந்த பைக்கினுடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 123 கிலோமீட்டர் வந்து போகும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 165 கிலோகிராமு. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து காம்பி பிரேக்கிங் வந்து வந்துடுது. டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 275 mm வந்துடுது. ரியர் பார்த்தீங்கன்னா 240 mm வந்து கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி வந்து டயர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரேடியில் அதேமாதிரி வந்து டியூப்லெஸ் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேரிங் கெப்பாசிட்டி அதாவது வெயிட் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 180 கிலோகிராம் வரைக்கும் வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியும். இப்போ வந்து டிரைவிங் மோட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் மோட் அப்படிங்கிறது அதிகபட்ச வேகமே 45 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து போகும். அசலரேஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு டிராஃபிக் உள்ள சிட்டிக்குள்ள ஓட்டும் போது இந்த மோடில் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம். அடுத்து வந்து டிரைவ் மோடு பார்த்தீங்க அப்படின்னா 123 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்ச வேகம் வந்து போகும். அசலரேஷன் வந்து ஸ்மூத்தாக வந்து இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே ரொம்ப டிராஃபிக் இல்லாத சிட்டிக்குள்ளே ஓட்டுவதற்கு வந்து ஏற்ற ஒன்று. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 123 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் வந்து போகும். ஆனால் வந்து அக்ரெசிவான டார்க் வந்து எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பெட்ரோல் பைக் வந்து செம்ம பிக்கப்பில் வந்து கிடைக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவை ஒரு ஹை
ஹைவேஸில் இருக்க ஒரு ரேஸ் ட்ராக் இந்த மாதிரி இடங்களை ஓட்டும் போது இந்த மோடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரிவர்ஸ் மோடு இருக்குது. ரிவர்ஸ் மோடை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகபட்சம் 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து போகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்கை நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷனும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுடைய வேலையை பொறுத்து நீங்கள் ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பார்க்குற வேலையை உங்களுக்கு வரக்கூடிய சேலரியை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ஆப்ஷன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைக்கை பற்றி வந்து நீங்கள் எல்லாமே நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பைக்கினுடைய விலைன்னு பார்க்கும்போது வந்து ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2,25,000 ரூபாய் வந்து சொல்கிறாங்க ஷோரூம் ப்ரைஸு. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக நீங்கள் வந்து பைக்கை புக் பண்ணுறது வந்து ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து இவங்ககிட்ட நேரடியாக வந்து கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் புக் பண்ணியிருக்காங்களோ அந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க டெலிவரி கொடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுப்பாங்க. இப்போ ஷோரூம் ப்ரைஸ் வந்து 2,25,000 சொல்கிறாங்க. அது வந்து புக் பண்ணுறப்ப அந்த அமௌண்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து புக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 10 மரக்கன்றுகள் வந்து நட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதை நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து அவங்ககிட்ட வந்து காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25,001 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. அப்போ புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து மரக்கன்றை நட்டுட்டீங்க அப்படின்னாலே ஷோரூம் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 1,99,999 ரூபாய் வந்து மாறிடும். இதுதான் வந்து ஷோரூம் ப்ரைஸு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஓ சார்ஜஸ் வரும், இன்சூரன்ஸ் வரும், அடுத்து டேக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வந்து ஆன் ரோடுன்னு பார்க்கும்போது 2,15,000 2,20,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து வரும். ஸோ பைக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் வந்து எலக்ட்ரிக் பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கணும், நல்லா ஸ்போர்ட்டிவாக இருக்கணும், நல்ல லுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரணா பைக் வந்து நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ.